இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். PKR தலைவராக டத்தோஸ்ரீ அன்வார் மீண்டும் போட்டியின்றி தேர்வு. PKR கட்சியின் உயர்மட்ட தலைவர்களுக்கான தேர்தல் வேட்புமனு தாக்கல் நடைபெற்று முடிந்த நிலையில் கட்சியின் நடப்பு தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை எதிர்த்து தலைவர் பதவிக்கு போட்டியிட யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. இதனைத் தொடர்ந்து PKR தலைவராக டத்தோஸ்ரீ அன்வார் மீண்டும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் குழு தலைவர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா இன்று அறிவித்துள்ளார். கடந்த 2018 ஆண்டு முதல் PKR தலைவராக இருந்து வரும் டத்தோஸ்ரீ அன்வார் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டது மூலம் 2025 ஆண்டு முதல் 2028 ஆண்டு வரை அடுத்த 3 ஆண்டுகளுக்கு கட்சிக்கு தலைமையேற்று வழிநடத்துவார் என்று டாக்டர் ஜலேஹா குறிப்பிட்டார். PKR கட்சியின் 2025 ஆண்டுக்கான தேர்தல் வேட்புமனு தாக்கல் நேற்று முன்னிரவு 11:59 மணியுடன் முடிவுற்றது. தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட டத்தோஸ்ரீ அன்வாருக்கு ஆதரவாக தொகுதிகளிடம் இருந்து 251 வேட்பாளர் நியமனங்கள் கிடைத்து இருப்பதாக டாக்டர் ஜலிஹா தெரிவித்தார். வர்த்தக பெண்மணி டத்தின் செரி பமேலா லிங்கிற்கு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கடும் நெருக்குதல் அளித்ததாக கூறப்படுவதை அந்த ஆணையம் வன்மையாக மறுத்துள்ளது. தனது கணவர் சம்பந்தப்பட்ட லஞ்ச ஊழல் தொடர்பான விசாரணைக்கு வாக்குமூலம் அளிக்க அழைக்கப்பட்ட 42 வயதுடைய அந்த பெண்மணியிடம் லஞ்ச ஊழல் பற்றி விசாரிக்காமல் கணவனிடம் இருந்து விவாகரத்து பெறும் மனமுறிவு தொடர்பான அறிவுறுத்தலை SPRM-இன் இயக்குநர் ஒருவர் வலியுறுத்தியுள்ளதாக மனித உரிமை வழக்கறிஞர் சித்தி ஜபேடா கசிம் பகிரங்கமாக குற்றஞ்சாட்டியிருந்தார். எனினும் டத்தின் செரி பமேலா சம்பந்தப்பட்ட SPRM விசாரணையில் அந்த அதிகாரி அறவே சம்பந்தப்படவில்லை என்று SPRM ஓர் அறிக்கையில் தெளிவுபடுத்தியுள்ளது. வர்த்தகர் ஒருவரின் மனைவியான பமேலா கடந்த ஏப்ரல் 9 SPRM விசாரணைக்காக புத்ராஜயாவிற்கு செல்வதாக கூறி சென்றவர் பின்னர் தனிநபர்களால் கடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. பமேலா கடத்தல் தொடர்பில் விசாரிக்க சிறப்பு விசாரணை குழுவை புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகம் அமைத்துள்ளது. இருதரப்பு தாக்குதலை நிறுத்திவிட்டு உடனடியாக நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுமாறு இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு G7 நாடுகளின் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. பஹல்கம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதலை நடத்தி வருகிறது. அந்த நாட்டின் 3 இராணுவ தளங்களை குறிவைத்து தாக்கியதாக கூறப்படுகிறது. அதேவேளையில் ஜம்மு காஷ்மீர், குஜராத், பஞ்சாப் ஆகிய மாநிலங்களை குறிவைத்து பாகிஸ்தான் இராணுவமும் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்த சூழலில் இருதரப்பு தாக்குதலை நிறுத்திவிட்டு உடனடியாக நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுமாறு இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு G7 நாடுகளின் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக G7 நாடுகளின் கூட்டமைப்பில் உள்ள கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன், அமெரிக்கா நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் உயர் பிரதிநிதிகள் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர். முறையான பயண ஆவணங்களின்றி இருக்கும் சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிராக குடிநுழைவுத்துறை முழுவீச்சில் நடவடிக்கை எடுத்து வரும் வேளையில் இன்று அதிகாலையில் சிர்டாங் ஸ்ரீகம்பாங்கானில் நடத்தப்பட்ட திடீர் சோதனையில் 33 சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர். அதிகாலை 12:45 மணிக்கு தொடங்கப்பட்ட இந்த சோதனையில் குடிநுழைவுத்துறையை சேர்ந்த 40 அதிகாரிகள் சம்பந்தப்பட்டு இருந்தனர். மொத்தம் 73 அந்நிய பிரஜைகளிடம் சோதனை நடத்தப்பட்டது. இதில் செல்லத்தக்க எந்தவொரு பயண ஆவணம் இன்றி இருந்து வந்த 25க்கும் 60க்கும் இடைப்பட்ட வயதுடைய 33 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த 33 பேரும் வங்காளதேசம், பாகிஸ்தான், மியான்மர் மற்றும் இந்தியாவை சேர்ந்தவர்கள் என்று குடிநுழைவுத்துறை இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது.
அரசாங்க ஊழியர்களுக்கான வீடமைப்பு திட்டம் ஒன்றை மேம்படுத்துவதற்கு போலி ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் நிறுவன ஒன்றின் நிர்வாக இயக்குநர் கைது செய்யப்பட்டுள்ளார். அரசாங்க ஊழியர்களுக்கு பிரத்யேகமாக வீடமைப்பு திட்டம் ஒன்றை பேரா முவாலிம் மாவட்டத்தில் உருவாக்கவிருப்பதாக கூறி அந்த நிர்வாக இயக்குநர் ஒரு வங்கியை ஏமாற்ற முயற்சித்துள்ளார் என்ற புகார் தொடர்பில் அவருக்கு எதிராக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM தற்போது விசாரணை செய்து வருகிறது. அரசாங்க ஊழியர்களுக்காக அந்த வீடமைப்பு திட்டம் 10 கோடி ரிங்கிட் செலவில் நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது. அதற்கு தேவைப்படக்கூடிய 7 கோடி ரிங்கிட் கடனில் முதல் கட்டமாக 16 லட்சம் ரிங்கிட்டை வங்கியிலிருந்து வெளியாக்க அந்த நிர்வாக இயக்குநர் போலி ஆவணங்களை சமர்ப்பித்ததாக கூறப்படுகிறது. 60 வயதுடைய அந்த இயக்குநர் நேற்று முன்தினம் புத்ராஜயாவிற்கு அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். பின்னர் அந்த நிர்வாக இயக்குநர் புத்ராஜயா நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட் குணசுந்தரி மாரிமுத்து முன்னிலையில் நிறுத்தப்பட்டு அவரை 5 நாட்கள் தடுத்து வைப்பதற்கான நீதிமன்ற அனுமதியை SPRM பெற்றுள்ளது. அடுத்த 20 ஆண்டுகளில் தனது சொத்துக்களில் 99 விழுக்காட்டை தானம் செய்யப் போவதாக மைக்ரோசாஃப்டின் நிறுவனர் பில் கேட்ஸ் அறிவித்துள்ளார். தமது அறக்கட்டளையின் மூலம் அதனை செய்யவுள்ளதாக அவர் தெரிவித்தார். 2045ஆம் ஆண்டில் அறக்கட்டளையின் செயல்பாடுகளை நிறுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். என் இறப்பிற்கு பிறகு பலர் என்னை பற்றி விமர்சிக்கக்கூடும், ஆனால் ஒருபோதும் நான் செல்வந்தராக இறந்தேன் என்று கூற வாய்ப்பு தரமாட்டேன் என்றார். 69 வயதாகும் பில்கேட்ஸ் இதுவரை சுமார் $100 பில்லியன் சுகாதார வளர்ச்சி திட்டங்களுக்கு அளித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வெட்டுமர லாரியின் அடியில் புகுந்து விபத்துக்குள்ளானதில் காரை செலுத்திய மாது காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இச்சம்பவம் நேற்று இரவு 8:30 மணியளவில் சரவா ஜலான் செலங்காவ் சீபு நங்கா லெபாலில் நிகழ்ந்தது. லாரியின் முன்புற மற்றும் பின்புற டயர்களுக்கு இடையில் லாரியின் அடியில் கார் சிக்கிக்கொண்ட போதிலும் சம்பந்தப்பட்ட மாது இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கவில்லை என்று தீயணைப்பு மீட்பு படையின் சீபு பிராந்தியத்திற்கான தலைவர் ஆண்டி அலி தெரிவித்தார். லாரியில் ஏற்றப்பட்டு இருந்த வெட்டு மரங்களை அகற்றாமல் பிரத்யேகமான சாதனங்களை பயன்படுத்தி 48 வயதுடைய அந்த மாது பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.